தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, நம்ம மத்தியில இயேசு இருக்கிறாரு. சரி, நம்ம மத்தியில நீங்க இயேசுவை ஸ்டேஜை கொடுக்க போறாரு. எல்லா கரங்களை தட்டி நம்ம இயேசுவை வரவேற்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்த அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? சோ நல்லா பார்க்கிறது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஃபுல் ஹவுஸ் நீ ஃபுல்லா வந்து நிறைய பேர் போயிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா கரங்களை தட்டி எல்லா சேவைக்கும் வந்து கர்த்தர் பரலோகத்துல கூட மகிழ்ச்சியா இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. I see you like you are coming first. Yeah. அது வந்து நான் இங்க வந்து சர்ச்சில் ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ஹோலி ஸ்பிரிட்ல ஒரு ப்ரேயர் எங்கேயோ நடக்குது மாதிரி. ஓகே. அதுதான் உள்ளெல்லாம் இங்கே வந்தேன். Every Sunday morning 10 to 12 we have a service here. So usually we No, I'm in Kerala. Okay. Right now work-க்காக வந்தேன். Yeah, okay, super. நான் நினைச்சேன் நீங்க கிரிக்கெட் ஆடுவீங்க அப்படின்னு. Okay, super. நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர் கேட்கும்போது நமக்கு அது கேள்விப்பட்டிருக்கோம். Okay, super. அது எங்க இருந்தாலும் அது கேள்விப்படும். ஆமென், ஆமென். போடிக்கு வந்து சேர்த்தாங்க. நான் இங்கே கேட்டேன், எங்கே ஒரு ப்ரேயர் நடக்கிறது எங்கே தெரியாது. ஒரு பாஸ்டர் லீடிங் இங்கே பண்ணுறது அதுக்காக. Okay, thank you. Thanks for coming. உற்சாகி சிஸ்டர் புதுசா வந்திருக்காங்க. உங்க பேர் சிஸ்டர் லக்ஷ்மி. அவங்க கருவை தட்டி எவ்ரி சண்டே இங்கே வந்து 10லேருந்து 12 வரைக்கும் நம்ம சர்வீஸ் இருக்கு. ஸோ டைமில் தான் வந்து கலந்துக்கணும். ஓகேங்களா? நமக்கு ஆக்சுவலி யூஸ்வலாக தேர்ட் சர்வீஸ் தேர்ட் ஃப்ளோரில் இருக்கும். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம நடத்திருக்கோம். ஓகேங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜனங்களை சபையில் சேர்த்தார். ஹல்லேலூயா. அப்படிதான் இதே மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு சைன் ஒன்று. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம ஆராதிக்கும் போது ஜனங்கள் அப்படியே கொள்ளக்கொள்ளையா அப்படியே ஆயிரக்கணக்காக ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு ஒரு செய்திக்கு போகலாமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? மறுபடியும் சொல்லுங்க. தூங்குகிற ஒரு அலையில சொல்லுமா? உற்சாகமா இருக்கிற ஒரு அலையில சொல்லுமா? சூப்பர். ஸோ இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்க பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து. தேவனுக்கு பயந்து. அவர் கற்பனைகளை கைக்கொள். அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும். எல்லா மனுஷர்கள் மேலும். விழுந்த கடமை இதுவே. விழுந்த கடமை இதுவே. ஹல்லேலூயா. கன்னடல வாசிங்க. பிரசங்கி கன்னட. பிரசங்கி தெரியுதா? அது கன்னட என்ன? இங்கிலீஷ்ல chapter 12 verse 13. இங்கிலீஷ்ல வந்து Ecclesiastes 12:13. after Proverbs ವಿಷಯವು ತೀರಿತು. ವಿಷಯವು ತೀರಿತು. ಎಲ್ಲವೂ ಕೇಳಿ ಮುಗಿಯಿತು. ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ಳು. ಮನುಷ್ಯರೆಲ್ಲರಿಗೂ ಕರ್ತವ್ಯವೂ ಇದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇಂಗ್ಲಿಷ್ ಯಾರು ವಾಸಿಗ? Let us hear the conclusion of the whole matter. Fear God and keep his commandments. For this is the whole duty of man. ஓகேங்களா? இந்த வசனத்து மேல கை வச்சு ஒரு 2 minutes ஜெபிக்க போறோம். எல்லாரும் கண்கள் மூடி ஏசப்பா நீ எங்களோட இன்னைக்கு பேசுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்கள் மூடி. ஏன்னா மனுஷனோட வாழ்க்கை ஏசப்பா பேசும்போது அது உள்ளத்துல வேதம் சொல்லுது கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய வேதம் அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். அங்க ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்கிற ஒரு நைஃப். ஓகேங்களா? அது வந்து பேசுகிற என்ன இருந்தோ அது பேசுறாது அப்படியே ஷார்ப்பா கத்துற வேர்டு. ஓகேங்களா? அந்த வேர்டு வந்து எங்களுக்குள்ள போகணும் ஏசப்பா, அந்த வார்த்தை எங்களுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷத்துல ஆண்டவரே நாங்க எல்லா சிந்தனையும் மாறி ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த இடத்துல நாங்க வந்திருக்கும் போது இந்த வசனம் எங்களுக்குள்ள போகணும் ஏசப்பா. என்றென்றைக்கும் நாங்க
ஏசப்பா மறுக்காதபடிக்கு இந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்க கிருபை கொடுங்க ஏசப்பா. எங்களுக்கு கால்சியங்கள் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை திறந்தருளும், எங்கள் செவிகளை திறந்தருளும் ஆண்டவரே. காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஒவ்வொருத்தரோடும் நீங்க பேசும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த வார்த்தை இப்படி ஆண்டவரே, இது பேசுகிற எங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. நீங்க பேசுகிறீங்க ஆண்டவரே. நீங்க பேசும்போது ஒவ்வொருத்தரும் நீங்க பேசுங்க. நீங்க கேட்க ஆண்டவரே, என்னோட பேசுங்க. என் தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு பேசுங்க ஆண்டவரே. என்னோட ஃபேமிலிக்கு நீங்க பேசுங்க ஆண்டவரே. குடும்பத்துக்கு நீங்க பேசுங்க ஆண்டவரே. கேளுங்க, எனக்கு வாய் திறந்து கேளுங்க ஏசப்பா. எங்களோட பேசுங்க ஆண்டவரே, எங்களோட பேசுங்க ஆண்டவரே. Thank you Lord, thank you Jesus. இயேசுவே துதிக்கிறோம் மகிமை இறங்கட்டும். Oh we praise you Jesus. கர்த்தரே ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தோடும் ஒவ்வொரு காதிலும் திறந்து கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு இதயத்தையும் திறந்து கொண்டிருக்கிறார். Thank you Jesus, thank you Lord. எங்களோடு நீங்க பேசும்படிக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹalleluya. ஏற்கனவே இந்த டாபிக் நான் எடுத்துருக்கேன், பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டாபிக். ஓகேங்களா? ஹalleluya. இந்த சாலமன் எழுதுறாரு, இந்த என்ன சொல்றது, ப்ராவர்ப்ஸ் எல்லாமே அவர் தான் எழுதுறாரு, இந்த பிரசங்கி எல்லாமே அவர் தான் எழுதுறாரு. அவர் எழுதும்போது அவருக்கு இல்லாத சொத்து இல்லை. ஆமாவா? அவங்க தகப்பன் தாவீது என்ன பண்ணாரு, எல்லா சொத்தும் வந்து சாலமன் கொடுத்தாரு, எல்லாமே இருக்குது. அவருக்கு இல்லாத விஸ்டமும் இல்லை. சாலமன் வந்து வேற ஊர்ல இருந்து வந்து கூட என்ன பண்ணாங்க, சாலமன் வந்து விஸ்டம் கேட்டு போனாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து சாலமன் ஆலோசனை கேட்டு போனார். ஓகேங்களா? அது போல மகிமையா இருக்கிற சாலமன் வந்து அவர் எழுதுறாரு, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல எல்லாமே மாயை. என்ன சொல்றாரு, வானத்துக்கு பூமி எல்லாமே மாயை. அவருக்கு என்னது 300 வைஃப், அப்புறம் 600 ஹalleluya. அப்படி பாருங்க, டோட்டல் வந்து 1000 வைஃப்ஸ்லாம், 1000 வைஃப்ஸ் 900. சாரி, ஓகே. ஐயா மதியம் நான் பிரசங்கிக்கு எப்படி தெரியல. இவங்களாம் பெரிய இவங்களா நேற்று ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே ஒரு டேட் போட்டிருந்தாங்க. என்னது 010/08/1988 தாங்க. ஐயோ நான் ஒர்க்கவே இல்லையே. அவர் முன்னாடி அப்படின்னா 1988 இருந்து அவர் என்ன பண்ணாரு, அவரு பிராக்டிஸ் பண்ணிருக்காரு அந்த இது. அப்படின்னா 38 வருஷம். அப்படின்னா என் வயசு கூட அவருக்கு இல்லை, பட் அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதே போல இங்க நிறைய பேர் இருக்கு. இவங்க பாஸ்டரையா நிறைய பெரியங்களா இருக்கு. இவங்க மத்தியில பேசுறது கர்த்தர் கொடுத்த கிருபை. ஹalleluya. கர்த்தர் பாருங்க யாரனா எடுத்து பயன்படுத்துவார். சின்ன பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கர்த்தர் பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. எல்லாம் வந்து ஆண்டவருக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி என்ன சொல்றேன், சாலமன் வந்து எல்லாமே தெரிஞ்சவர். புரியுதா? எல்லாமே தெரிஞ்சவர். அவர் உலகத்துல என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். அவருக்கு வந்து எல்லா நிறைய சொத்து இருக்குது, நிறைய மனைவிகள் இருக்காங்க. ஓகேங்களா? டோட்டல் 900 விமன்ஸோட அவர் இருந்தார். அவர் சொல்லலாம் பார்க்க இவரெல்லாம் பார்த்துட்டு கடைசியா என்ன சொல்றாரு, காரியத்தில் யாராச்சும் ஒரு மைக் எடுத்து தமிழ்ல வாசிங்க. கடைசியா பிரசங்கி 12:13. என் மகனே இவைகளினாலே இல்ல பிரசங்கி 12:13. காரியத்தின் கடை தொகையை காரியத்தின் கடைசி தொகையை அப்படின்னா கடை தொகையை. இப்போ நம்ம ஜனவரி தொடங்கிட்டோம். இப்போ நவம்பர் மாசம் நம்ம வந்துட்டோம். இது வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் டிசம்பர் மாசம் கிறிஸ்துமஸ் மந்த்துக்குள்ள நம்ம போக போறோம். அடுத்த வருஷம் 2025. ஓகேங்களா? இந்த 22ஆம் ஆண்டோட பார்த்து உட்காந்து ஆண்டவரே, நான் சபையில நான் என்ன பேசணும், உங்க பிள்ளைகள் வராங்க, யாருமே வந்து வெளியே போகாது, உங்க வார்த்தை நீங்க பேசுங்கன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, காரியத்தின் கடைசி தொகை. எல்லாமே சாலமன் எல்லாமே தெரியும். ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, கடைசி தொகை எல்லாமே அனுபவித்தவர் சொல்றாரு, கடைசியா இதுதான்ப்பா உண்மை. ஆமாவா? இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு கேளுங்க, தேவனுக்கு பயந்து. முதலாவது சொல்றாரு தேவனுக்கு பயந்து. ஹalleluya. இதோட டாபிக் ஃபியர் ஆஃப் காட். ஹalleluya. தேவனுக்கு பயப்படுதல். ஓகேங்களா? இந்த டாபிக் எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தேவனுக்கு பயந்து, ஃபியர் ஆஃப் God. இதுதான் இவரோட டாபிக். ஓகேங்களா? fear of God. இது what is fear of God? தேவ பயம் என்றால் என்ன? நம்ம சபைக்கு வரோம், ரெகுலரா போறோம், செய்தி கேட்கிறோம், ஆராதனை கலந்து கொள்கிறோம், செய்தி நிறைய கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் போறோம். ஆனா பயம், தேவ பயம் என்றால் என்ன? நம்ம பசங்களுக்கு நிறைய பேருக்கு கேட்டிருப்போம். இந்த செய்தி கூட நீங்க கேட்டிருக்கலாம் நிறைய டைம்ல. what is fear of God? தேவ பயம் என்றால் என்ன? தேவனாலே அன்பு இருந்தால் அவருடைய கட்டளை கடைபிடிப்போம். விரோதமானதை நாம் செய்யாமல் இருப்போம். அப்படின்னா தேவன் சொல்ற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்வோம். அப்போ ஓகே, அப்படின்னா கேட்டாரு எல்லாரும் பேர் ஒரு 11 மணிக்கு 11:30 மணிக்கு வந்தீங்க. சபை எத்தனை மணிக்கு?
10 மணிக்கு சார்பா எத்தனை பேர் தெரியும் 10 மணிக்கு சர்வீஸ் இருக்குன்னு சொல்லி? எல்லாருக்கும் தெரியுமா? கொஞ்சம் கை தூக்கல. ஹalleluya ஹalleluya. சபை எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. அப்ப நாங்க நம்ம எத்தனை மணிக்கு வரோம்? 10:50 இல்ல மேக்ஸிமம் 10 o'clock நம்ம என்ன பண்றோம்? 10 அப்படிக்குள்ள வந்து நம்ம ஆராதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கர்த்தருடைய பிரசன்னம் வேணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இதுதான், கமாண்ட்மெண்ட்ஸ் தான். அப்படின்னா சொல்லுது கர்த்தர் வந்து பைபிள் எழுதல இந்த மாதிரி சர்ச் வந்து கரெக்டா டைம் வரும் அப்படின்னு சொல்லி. பட் நம்ம வந்து ஒரு குடும்பமா வந்துட்டு நம்ம ஒரு டைம் செட் பண்றோம். நம்ம 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அது கட்டளைக்கு நம்ம கீப் பண்ண. அதே போல நம்ம என்ன பண்ணோம்? அந்த டைமுக்கு என்ன ரெஸ்பெக்ட் வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, those who honor me I will honor them. யார் என்ன மகிமை யார் என்ன கனப்படுத்துறாங்களோ அவங்கள நான் கனப்படுத்துவேன். அப்புறம் நம்ம நேரத்துல வரும்போது ஒரு ட்ரெயின்ல போறோம் 10 மணிக்கு நம்ம ட்ரெயின்னா நம்ம 10:10 போவோமா? எத்தனை மணிக்கு போவோம்? என்னன்னா ஆச்சு கொஞ்சம் தூக்கிட்டு போய் தண்ணியில போய் குளிக்கிறா குளிச்சுட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் குளிக்கிட்டு வந்து ரெடியாகி வா போலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? கரெக்டா குளிப்போமா இல்லையா? 10 மணிக்கு ஸ்கூல்னா 8 மணிக்கு என்ன பண்ணுவோம்? 8 மூஞ்சில தண்ணி போட்டு அவ தூங்கி இருப்பா. அப்புறம் தூங்கி எழுச்சி தண்ணியில போட்டு வாக்கு ரெடியான்னு சொல்லிட்டு தலைவாரி ஏதாச்சும் ஒரு பண்ணி விட்டு வாயில குத்தி விட்டு என்ன பண்ணுவோம்? கரெக்டா 8 மணிக்கு அனுப்பிச்சோம். ஆமாவா? அவ்வளவு நம்ம சொசைட்டிக்கு அந்த மாதிரி நம்ம ரெஸ்பெக்ட் தரும்போது கர்த்தர் சொல்ற ஃபியர் காட். முதலாவது என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு பயப்படணும். அதுல பயம்னா ரொம்ப நடிக்க அந்தவரே இல்ல ஏசமா நீங்க இருக்கிறீங்க நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயம் இல்லை. அவங்களுக்கு ரெஸ்பெக்ட். ஹalleluya ஹalleluya. ஆமாவா? எத்தனை பேர் இருக்கு நெக்ஸ்ட் வீக் சீக்கிரம் வருவீங்க? ஆமென். 10 o'clock சர்வீஸ். ஐயோ இதப்பா இதோ ஷார்ப்பா பேசுறீங்க. அதனால நான் வர மாட்டேன்னு சொல்ல முடியும். ஹalleluya. கண்டிப்பா வரணும். நீங்க எல்லாம் உங்களால பார்த்தது நம்ம நீங்க வந்துட்டீங்க இல்லையா? இதே எங்களுக்கு சந்தோஷம். ஆமென். ஹalleluya. நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு காரியத்தை அது மட்டும் இல்ல யாருக்கு ஃபியர் ஆஃப் காட்னா சொல்ற பாருங்க. அவர் கொடுக்கிற ரெஸ்பெக்ட். ஆண்டவர் கொடுக்கிற முதலாவது ரெஸ்பெக்ட் கன கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அவர் ரெவரன்ஸ் ஃபார் காட். அப்படின்னா ரெவரன்ஸ்னா என்ன பண்ணுது? அவர் இருக்கிற ஸ்தானத்துல அப்படின்னா ரெவரன்ஸ்னா அவர் எந்த ஸ்தானத்துல இருக்கிறாரோ அதை நினைச்சு நம்ம ஆராதிக்கிறது. புரியுதா? புரியுதுங்களா? ஓகேங்களா? நம்ம வந்து நார்மலா ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது அவர் தெரியும் நார்மலா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதே வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு கவுன்சிலர் ஒரு சிஎம் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி நம்ம ரெஸ்பெக்ட் தருவோம்? நம்ம போய் நார்மலா போய் ஷோல்டர்ல கை போட்டு பேச முடியுமா? பேச முடியாது. அவர் கொடுக்கிற அவர் வந்து எல்லா மகிமைக்கும் பாத்திரார். அவர் வானத்தீபம் உண்டாக்கிய கர்த்தர். அவர் ரொம்ப மகா பெரியவர், பரிசுத்தமானவர். ஹalleluya. அவருக்கு எப்படி ஆராதிக்கணும்னா அவர் கனத்தை செலுத்தி அவர் அந்த மாதிரி எடுத்துக்கிறார். அதுக்காக நான் ரெவரன்ஸ் we want to surrender everything to God. ஹalleluya. அத ரெவரன்ஸ். ஹalleluya. நம்ம வந்து அப்படியே சரண்டர் பண்ணி ஆண்டவரே நீங்க தான் இயேசுப்பா எல்லாமே. யோவான் அவரை பார்க்கும்போது அவரை பார்க்க கூடாதபடி அப்படியே அவர் முகம் குப்புற விழுந்து கர்த்தரை ஆராதித்தார். ஹalleluya. அப்படினா நம்ம வந்து எல்லாமே ஆண்டவரே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன். நான் போற டைம்ல தான் போவேன். நான் வந்து எல்லாம் நான் பண்றதா எல்லாமே சொல்லிட்டு அப்படி இருக்க கூடாது. ஒரு நம்ம மைண்ட்ல வந்து ஒரு கர்த்தருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. இந்த நவம்பர் மாசம் கடைசி வாரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே எந்த காரியத்தாலும் நான் மூக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன் இயேசுப்பா. உங்க நாங்க பயப்பட இயேசுப்பா. நீங்க டைம்க்கு நாங்க ஜெபிக்கிறோம். நம்ம நேரத்துல ஜெபிக்கிறதுக்கு நம்ம காலையில எந்திரிச்சு நம்ம எடுத்து மொபைல பாக்குறது இல்ல. நம்ம காலையில எந்திரிச்சு நம்ம வந்து பசங்கள பாக்குறது இல்ல. காலையில எந்திரிச்சு நம்ம வந்து வேற காரியங்களை செய்யறது இல்லை. எந்திரிச்சுமா ஆண்டவருக்காக ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு half an hour ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே ஒரு நேற்று முழுது நான் பாட்டு காட்டிங்க இயேசுப்பா. இந்த நாள் புதிய நாளுக்காக நன்றி. நீங்க எங்க நடத்துங்க இயேசுப்பான்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்டோட அவருக்கு கொடுக்க வேண்டிய கருத்தை கொடுத்து நம்ம செய்யறது தான் இயேசுவின் ஃபியர் ஆஃப் காட். ஹalleluya. செய்வோமா? ஹalleluya. நீங்க நிறைய பேர் பண்றீங்க, ரெகுலரா பண்றீங்க. ஆனாலும் ஒரு என்ன சொல்றது ஒரு சேஞ்சஸ் என்ன சொல்றது ஒரு கடைசி நம்ம வந்துட்டு டிசம்பர் மாதம் போகிற 2025 நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா இப்பயே நம்ம இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாதான் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஒரு கவுன்சிலர் ஒரு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கலெக்டர் ஆகணும்னா ஒரு மனிதன் வந்து கலெக்டர் ஆகணும்னா அவன் எப்படி எதுவுமே படைக்காம டைரக்டா கலெக்டர் ஆயிப்பானா? அவர் கலெக்டருக்கு தேவையான கேரக்டர் கலெக்டர்ஸ் தேவையான என்ன பண்ணும் அந்த படிப்பு அவங்க எப்படி லீட் பண்ணணும் இதெல்லாமே நடந்து போனாதான் அவர் கலெக்டர் ஆகும். ஆமா அதே போல தான் நம்மள என்ன பண்ணோம் ஆண்டவர் சமூகத்துல நம்ம பரிசுத்தமா இருக்கணும். பரலோகத்துல நம்மளோட குடியிருப்பே பரலோகம் மட்டும்தான். பரலோகத்துக்கு நம்ம போறோம்னா ஆஃப்டர் நம்ம வேற கண்ட்ரிக்கு போகும்போது ஒரு விசா எடுக்கும்போது அவனா பண்ண ஃபுல் பிளட் செக் பண்றாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வியாதி இருக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவு இருக்கா உடம்புல, நீ இந்த மாதிரி வியாதி இருந்தா நீ வந்து அந்த ஊருக்கு போக முடியாது. ஆஃப்டர் ஒரு ஊருக்கு போறதே அவ்வளவு செக் பண்ணுவாங்கன்னா நம்ம பரிசுத்தமான இடத்துக்கு நம்ம போகிறோம். ஹalleluya. பரலோகத்துக்கு நம்ம போறோம்னா நம்ம சரித்திரம் எப்படி இருக்கணும், நம்ம ஆவிக்குள்ள வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும், நம்ம செயல்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும், அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்
மாத்திக்கணும். கர்த்தருக்குள்ள அதுதான் ஃபியர் ஆஃப் காட். ஓகேங்களா? முதலாவது ரெஸ்பெக்ட், நெக்ஸ்ட் வந்து ரெவரன்ஸ் ஃபார் காட். அவர் அக்னாலேஜ் பண்ணு, அவர் பரிசுத்தத்துக்கு நம்ம அவர் பவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கிறது, அப்புறம் வந்து அவர் ஜஸ்டிஸ், அவர் அன்புக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கிறது, எல்லாமே வந்து கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லிருக்கார் 365 நாள் கர்த்தர் சொல்றார் fear not, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிருக்காரு. அதே தேவன் தான் சொல்றாரு fear, அது fear for God, fear of God. அப்படின்னா என்ன சொல்றது? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படாதன்னு சொல்லிருக்காரு சில நேரத்துல. ஆனா கர்த்தர் சொல்றாரு நீ வந்து சில நேரத்துல பயப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படணும். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நான் கர்த்தர் சொல்லுகிற இது. ஓகேங்களா? புரிஞ்சுதா? என்ன அமைதியா கேளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன, எது ஃபியர் ஆஃப் காட் நம்ம பார்த்தோம். எது கர்த்தருக்கு கனப்படுத்துதே ஃபியர் ஆஃப் காட். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து யார் கர்த்தரை கனப்படுது, யாரை வந்து பயப்படணும். who should fear God? எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதம் 33:8. ஹalleluya. thank you jesus, thank you lord. இல்ல ப்ராப்ஸ் நீதிமொழிகள் 8:13 ஃபர்ஸ்ட் வந்து நீதிமொழிகள் 8:13 ப்ராப்ஸ் 8:13 எனக்கு ஒரு இருக்காது. ஹalleluya. 10-15 மினிட்ஸ் முடிச்சலாம். நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் fear of God. எது கர்த்தருக்கு பயப்படுது? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படின்னா நம்ம தீமை எதுன்னு நமக்கு தெரியுதோ, நம்ம மாம்சத்துல தெரியுதோ, நம்ம சிந்தனையில தெரியுதோ, இதெல்லாம் தீமை சொல்லி அதெல்லாம் வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஒரு தீமை உங்களுக்கு தெரிஞ்சுனா அது நீங்க செய்தீங்கன்னா கர்த்தருக்கு நீங்க பயப்படுறீங்கன்னு அர்த்தம். ஒரு தீமை இருக்குது, அதை விட்டு விலகி வந்துட்டீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. புரிஞ்சா? சிம்பிள். அதான் வேற லாஜிக்கே இல்லை. ஓகேங்களா? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஓகேங்களா? யாராவது கர்த்தருக்கு பயப்படணும். சங்கீதம் 33:8 பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம், உலகத்தில் இருக்கிற குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவருக்கு அஞ்சி இருப்பதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் பயப்படணுமா? பூமியில இருக்கிற எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படணுமா? ஹல்லேலூயா. அப்படின்னா யாரு? சிறியோர் பெரியோர் எல்லாமே, வஸ்துக்கள், பிளான்ஸ், அனிமல்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து கர்த்தருக்கு பயப்படணும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஆல் இன்ஹாபிட்டன்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யார் பயப்படணும்? டியூட்ரானமி 10:12, உபாகமம் 10:12, உபாகமம் 10:12. இதெல்லாம் நோட்ஸ் எழுதுறவங்க நீங்க எழுதிச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் இப்பொழுதும் ஆமென். இஸ்ரவேல் அப்படின்னா இஸ்ரவேல்னா யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். நமக்கு சொல்றாங்க இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, அவர் வழிகள் எல்லாம் நடந்து, அவர் வழிகள் எல்லாம் நடந்து, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, உன் தேவனாகிய கர்த்தரை சேவிப்பாயாக. ஹல்லேலூயா. அப்ப நெக்ஸ்ட் யாருக்கு பயப்படணுமா? இஸ்ரவேல் பிள்ளைகள். நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தருக்கு பயப்படணும். முதல்ல பூமி எல்லாம் கர்த்தருக்கு அதோட நம்ம இன்வால்வ் ஆயிருக்கோம். கர்த்தர் செப்பரேட்டா சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேல் குடும்பம். அப்ப இஸ்ரவேல் நம்ம என்ன பண்றோம்? இஸ்ரவேல் நம்மோட இன்னைக்கு அப்ப என்ன பண்றோம்? நம்ம வந்து இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தருக்கு பயப்படணும். ஓகேங்களா? இது வந்து ஆண்டவரே இது இல்ல பழைய ஏற்பாடுல தான் சொல்லியிருக்காரு. புதிய ஏற்பாடுல கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஈப்ரூ 12:28-29, எபிரேயர் 12:28-29. எபிரேயர் 12:28-29. ಚೊಚ್ಚಲ ಮಕ್ಕಳನ್ನು ಸಂಹರಿಸುವನು ಇಸ್ರಾಯೇಲರ ಮುಟ್ಟದಂತೆ ಅವರು ಪಸ್ಕವೆಂಬ ಊಟವನ್ನು ஏனெனில் எபிரேயர் 12:28-29. ஆசையில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி ஆமென் கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடுல கதை சொல்றாரு பாருங்க. அந்த பவுல் மூலமா என்ன சொல்றாரு? நம்ம அசைவில்லாத ராஜ்யத்தை ஆமென் சொல்லுங்க மறுபடியும். அசைவில்லாத
ராஜ்யத்தை பெற்றவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்து கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம எப்படி ஆராதிக்கணுமா? பயத்தோடும் பக்தியோடும் நடக்கத்தோடும் கர்த்தரை நம்ம ஆராதிக்கணும். நம்ம ஆராதனை இன்னைக்கு எப்படி இருக்கு? நம்ம வீட்டுல நம்ம சபையில நம்ம ஆராதிக்க நம்ம லீட் பண்ணும்போது என்ன பண்றீங்க? எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாம் ஒண்ணா ஆராதிக்கிறோம். பட் உங்க வீட்டுல எப்படி நீங்க ஆராதிக்கிறீங்க? கர்த்தரை நீங்க எப்படி ஆராதிக்கிறீங்க? அதெல்லாம் ஒவ்வொன்றும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஓகேங்களா? கர்த்தர் வந்து சொல்ற பாருங்க, நீங்க வெளிச்சத்துல செய்யற காரியத்திலும் இருள செய்யற காரியத்திலும் கர்த்தர் வந்து ஒரு நாள் நியாயத்திற்கப்படுவார். ஹல்லேலூயா. அதனால நம்ம சபையில இருக்கிறவங்க மட்டும் நம்ம ஆராதிக்க கூடாது. நம்ம வந்து வீட்டுல இருக்கும்போது கூட நம்ம ஆராதிக்கணும். அதனால நம்ம ஆராதனை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? ஒவ்வொருத்தரும் செக் பண்ணிக்கணும். நவம்பர் மாசம் எண்ட்ல வந்து ஆண்டவரே, நெக்ஸ்ட் மந்த் நாங்க புதுசா நாங்க போகும்போது ஆண்டவரே 2027 நாங்க போகும்போது சபா இந்த ஆராதனை உங்களுக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. சொல்றீங்களா? ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, எங்க ஆராதனை உண்மையா இருக்கே சபா. பயத்தோடு கர்த்தரை நம்ம எப்படி பண்ணுவோம்? பயத்தோடு நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு கமாண்ட்மெண்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப வசனம் இருக்குது இந்த. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி சில்ட்ரன்ஸை டீச் பண்ணணும்னு சொல்ற ஒரு வசனம் இருக்கு. ஓகேங்களா? அதை எடுத்து ரொம்ப வாசிக்காதீங்க. டியூட்டரோனமி 6:2, உபாகமம் 6:2, அப்புறம் சங்கீதம் 78:4-7. ஓகேங்களா? பேரண்ட்ஸ் கூட என்ன பண்ணுமா? சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அந்த ஃபியர் ஆஃப் காட் சொல்லி தரணுமா? பெற்றோர்கள் கேக்குறீங்களா? எத்தனை பேர் பெற்றோர்கள் இருப்பீங்க? ஹல்லேலூயா. எங்க கை தூக்கல யாருமே? எல்லாம் சோது போயிட்டீங்களா? தூக்குறதா ஒரு அலையில சொல்லுவோமா? யாரா எல்லாம் தூக்கிட்டு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஓகே, உற்சாகமா கேளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மென்ட் இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேரண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்க வந்து நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு, உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பயத்தை நீங்க சொல்லி கொடுக்கணுமா? ஓகேங்களா? எடுத்து வாசிங்க. டியூட்டரோனமி 6:2. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்ளுவதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. அவ்வளவுதான். ஓகே. இதுல வந்து சில்ட்ரன்ஸ் இங்கிலீஷ்ல வந்து you want to teach the fear of God வந்து உங்க சில்ட்ரன்ஸ்க்கு நீங்க டீச் பண்ணனும் அப்படி சொல்றது. 7th வாசிங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற போதும், ஆமென், வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. ஹல்லேலூயா. பாருங்க, ஃபியர் ஆஃப் காட் எப்ப பண்ணணுமா? நம்ம நடக்கும்போது, வேலை செய்யும்போது, தூங்கும்போது என்ன பண்ணணும்? நம்ம ஃபியர் ஆஃப் காட் பேசிக்கொண்டே இருக்கணும். சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்து போதிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம சில்ட்ரன்ஸ் நம்ம அந்த ஃபியர் ஆஃப் காட், நம்ம மட்டும் ஃபியர் ஆஃப் காட்ல இருக்க கூடாது. நம்ம பிள்ளைகளும் அதே போல நம்ம என்ன பண்ணணும்? வடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் ஃபியர் ஆஃப் காட். ஓகேங்களா? இத வந்து நான் ஒரே ரெண்டு எக்ஸாம்பிள் முடிச்சிட்டேன். சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இத வந்து நிறைய கேரக்டர்ஸ் பைபிள்ல இருக்குது. ஆபிரகாம் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சார். ஓகேங்களா? தெரியும். அவர் வந்து ஈசாக்கை போய் பலி கொடுன்னு சொல்லும்போது என்ன பண்ணாரு? அவர் கேள்வி கேட்காம கர்த்தருக்கு சொல்றாருன்னு சொல்லிட்டு போய் பலி கொடுத்தார். அது ஒரு கீழ்ப்படிதல். அதுக்கு ஒரு ஃபியர் ஆஃப் காட். ஓகேங்களா? அதே போல யோசேப்பு வந்து என்ன பண்றாரு? அவர் வந்து அந்த ஆண்டவருக்கு தெரியாம நினைச்சு அந்த பாவத்தை நான் எப்படி செய்வேன், அந்த பார்வோன் மனைவி கூட நான் எப்படி இருப்பேன், கர்த்தர் என்ன பார்க்கறாருன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. ஃபியர் ஆஃப் காட் இருந்துச்சா? ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கறாருன்னு எத்தனை பேர் தெரியும்? ஆமென். எல்லாரும் கர்த்தர் வந்து நம்ம பார்க்க முடியாது இல்ல. கர்த்தர் வந்து நம் நிர்வாணத்தை அறிகிற தேவனா இருக்கிறார். எல்லாமே நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிற தேவனா இருக்கிறார். அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து நினைச்சிருக்கோம் இது வந்து கர்த்தர் பார்த்திருக்க மாட்டாரு, இதை நான் செய்கிற காரியம் கர்த்தர் பார்த்திருக்க மாட்டார், நான் வந்து மற்றவங்க தவறா கர்த்தர் பார்த்திருக்க மாட்டார், நான் வந்து ஏதோ ஒரு ஸ்கூல்ல நான் செய்யற, இல்ல நான் காலேஜ்ல செய்யற, இல்ல நான் வேலை விஷயத்துல செய்யற தவறான காரியம் நான் செய்யற, கர்த்தர் பார்க்க மாட்டார் இல்ல. கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க, அப்படி யாருமே இல்ல அந்த இடத்துல, பாவம் செய்ய யாருமே இல்ல. ஒரே அந்த போத்திபார் மனைவியோ யோசேப் மட்டும்தான். ஆனாலும் அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா, தேவ பயம் இருந்து, நான் இங்க தப்பு செய்தா கர்த்தர் என்ன பாப்பாரு, நான் எப்படி நிற்பேன். ஹல்லேலூயா. அதே போல நம்ம திங்கிங் எப்பவுமே நம்ம மைண்ட்ல இருக்கணும். ஒவ்வொரு காரியம் செய்யும் போது, ஒவ்வொரு பென்சில், ஒரு சில்ட்ரன்ஸ் ஒரு டீச்சர் சொன்னாங்க, நான் வந்து என்ன சொல்றேன், 2 Timothy 4:8 படிங்க. 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 2 Timothy 4:
ஸ்கூலுக்கு போகும்போது அங்கங்க சாக்பீஸ் இருக்கும், அதெல்லாம் பண்ண நான் வீட்டுக்கு எடுத்து வந்துடுவேன். தேவையில்லாத டெஸ்டர்ஸ், ஒரு ஸ்கூல் நோட்ஸ், ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நான் வீட்டுக்கு எடுத்துறது. அப்போ அவங்க தோணுச்சா, இல்லை நான் செய்தெல்லாம் தப்பு, நான் செய்தெல்லாம் தப்பு. ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் கர்த்தர் வந்து பார்த்து கொண்டிருக்காருன்னு சொல்லிட்டு அன்னைக்கே அந்த காரியத்தெல்லாம் நிற்க வச்சுட்டாங்க. அதே போல சின்ன சின்ன காரியங்கள் எது செய்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சின்னத்துல நீ உண்மையா இருந்தா கர்த்தர் பெரியதுக்கு பெரிதானதுக்கு அதிபதியா வைப்ப வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அப்படிதான் ஓகேங்களா. யோசேப்போட காரியத்தை பாருங்க, யோபோட காரியத்தை பாருங்க. யோபு வந்து கர்த்தருக்கு பயந்து அவன் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை அவரோட பலி செய்வாரா. யோபு அதே போல மோசே, அப்புறம் வந்து எகிப்துல இருக்கிற மிட்வைஃப்ஸ், எகிப்துல இருக்கிற அந்த நர்சஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, கர்த்தருக்கு பயந்து ஜனங்களை வந்து என்ன பண்ணாரு, அவங்க ஜனங்களை வந்து அவங்க அடிக்காத படிக்க அவங்க செப்பரேட்டா கர்த்தருக்கு பயந்து அவங்க வந்து கரெக்டா வந்து பிள்ளை பெருக்க வச்சாங்க. ஸ்டோரி நிறைய இருக்கு ஓகேங்களா. சொல்லி வந்தா நிறைய காரியங்கள் இருக்கு, எல்லாரும் ஒவ்வொரு காரியங்கள் பண்ணாங்க. ஆனா மெயினா ஒரு கேரக்டர் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 2. நிறைய பேர் பைபிள்ல பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல இருந்து பழைய ஏற்பாடு வரைக்கும் நிறைய பேர் வந்து கர்த்தருக்கு பயந்தாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், ஒருத்தர் வந்து கர்த்தருக்கு பயந்ததுனால அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது ஓகேங்களா. அப்புறம் என்ன சொல்றது, கர்த்தருக்கு பயப்படாததும் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது. ரெண்டு பேர் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு கர்த்தருக்கு பயந்தா நமக்கு எப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம் சொல்லிட்டு சில பாயிண்ட் சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த ஆராதனை முடிக்க போகிறேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தருக்கு பயப்படாத இருந்த ஒரு மனிதனை பத்தி நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஏலின்னு ஒரு மனிதன். எத்தனை பேர் தெரியும் ஏலி? தெரியுமா? எத்தனை பேர் பைபிள் படிச்சிருக்கீங்க? 1 சாமுவேல் சரிங்க ஓகேங்களா. கொஞ்சம் பேர் படிச்சிருக்கீங்களா? ஹல்லேலூயா. சோ எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. 1 சாமுவேல்ல வந்து ஏலின்ற ஒரு பிரீஸ்ட் இருந்தார். யாரு? நீங்க பேசுங்க. ஏலி ஆசாரியன்ற ஒரு பிரீஸ்ட், ஆசாரியன் இருந்தார் ஓகேங்களா. அவர் வந்து என்ன பண்றாரு, சபையில இருப்பாரு, அவருக்கு பலி கொடுப்பாரு எல்லாமே. அவங்களுக்கு வந்து 2 பிள்ளைகள் ஓகேங்களா. அவர் 2 பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாரா, ஏலியோட பிள்ளைகள், ஏலி வந்து எவ்வளவு பயத்துல இருந்தாலும் அவங்க பசங்க அப்படியே ஆப்போசிட்ல இருந்தாங்களா. எப்படின்னாங்களா? ஆப்போசிட்டா. கர்த்தருக்கு பலி கொடுத்து ஏலி வந்து சான்டிஃபிகேஷனா நடத்தினா அவங்க பிள்ளைகள் வந்து ஏறுமாறா. படிங்க அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. ஏலியின் குமாரர், ஏலியின் குமாரர்கள் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். பேலியாளி அப்படின்னா பிசாசின் மக்களா இருந்தாங்களா? ஹல்லேலூயா. அப்படி சொல்லுவாங்களா யாராச்சும்? ஆனா பாருங்க வேதத்துல அப்படி எது இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே பேலியாளின் மக்களா இருந்தாங்க அப்படின்னா பாவம் செய்றாங்க. அப்படியே வாசிங்க. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரர் 3 கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருகத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேல் எல்லாருக்கும் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையில வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனிக்க விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். ஹல்லேலூயா. கேட்டீங்களா? புரிஞ்சுதா? நான் சொல்ல பாருங்க. 7 பசங்க என்ன பண்ணுவாங்க, 2 பசங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, பலி கொடுப்பாங்க. பழைய பாடல என்ன பண்ணுவாங்க கேளுங்க. எல்லா பைபிள்ல இருக்கிறீங்க கேளுங்க ஓகேங்களா. ஏலியோட பசங்க அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பலி கொடுப்பாங்க. ஒரு ஆடோ மாடோ அவங்க செய்த பாவத்துக்கு என்ன பண்ணுவாங்க, பலி கொடுப்பாங்க. பலி கொடுக்கும்போது அந்த இடத்துல பலி கொடுக்கும்போது கர்த்தர் ஃபுல்லா அந்த பலியை எடுத்து போடுவார் ஓகேங்களா. அந்த டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த ஃபேட் எல்லாம் குறைஞ்சிச்சா, அந்த பலி எடுக்கும்போது ஆல்டர் மேல போட்டு அந்த போடும்போது எல்லா ஃபேட்லாம் குறைஞ்சிச்சா, அப்பதான் அந்த மீட்டை வெளியே எடுப்பாங்க. ஆனா இந்த ஏலி பசங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த ஃபேட் ஃபுல்லி உருகி கீழே போற வரைக்கும் இல்லாம அப்படியே அவங்க கேட்பாங்களா, இது எனக்கு கூட நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அப்படி கர்த்தருக்கு விரோதமா அவங்க காரியங்கள் செய்தாங்களா. எப்படி செய்தாங்களா?
கர்த்தருக்கு விரோதமா அப்படி கொடுக்கும்போது அப்படின்னா அந்த எல்லாமே ஃபேட் எல்லாம் உருகிட்ட போன பிறகு அந்த ஃப்ரெஷ் வந்து பிரீஸ்டுக்கோ அந்த திருநூலுக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஆனா வந்து அவங்க ஃபேட் இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரியும் கறி வாங்கணும்னு சொல்லிடுவாங்க. நல்லா வந்து என்ன சொல்லுவாங்க, நல்லா கொழுப்புல கறி கொடுப்பாங்க. இப்போ அதான் டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. பட் என்ன பண்றாங்க, கர்த்தருடைய சித்தம் அப்படி இல்லை. என்ன பண்ணுவாங்க, அது எல்லாமே அது ஒழுங்கின பிறகு அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் இந்த ஏலியோட பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே எடுத்துருவாங்க. அது வந்து கர்த்தருக்கு விரோதமான காரியம். அது 17 வசனம் வாசிங்க. ஆதலால் அந்த வாலிபரின் பாவம், அது பாருங்க, ஏலியோட பசங்களுடைய பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாய் இருந்தது. கர்த்தருடைய சந்நிதியில் மிக பெரிதா இருந்ததா? அல்லேலூயா. ஒரே பெரிதா இல்லையா? இட் வாஸ் கிரேட். அவனா செய்த பாவம் மீறுதல். ஆமாவா? ஆமாவா? புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஓகேங்களா. இந்த மாதிரி காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமா சில காரியங்கள் செய்தா அது கர்த்தருடைய சமூகத்துக்கே அது மீறுதலா இருக்குமா சில காரியங்கள். ஓகேங்களா. நம்மளும் சில காரியங்கள் நம்ம என்ன பண்றோம், துணிகரமா நம்ம செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணாரு, அதை முற்றிலுமா வெறுக்கிறாரா. ஒரு பாவம் செய்தாங்க, ஒரு தெரியாம ஒரு பாவத்தை செய்தாங்க, கர்த்தர் என்ன பண்ணாரு, மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். என்ன இருக்கிறாரா, மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். எவ்வளவு முறை பாவம் செஞ்சாலும் என்ன பண்ணு, கர்த்தர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். மறுபடியும் தெரிஞ்சதே நீ செய்தா, இது பாவம் தெரிஞ்சே மறுபடியும் நீ அது செய்தினா கர்த்தர் வந்து மீறுதலா பார்த்து என்ன பண்றாரா, அதுக்கு ரொம்ப விரோதமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? சோ அதனால கர்த்தர் நம்ம என்ன பண்றோம், ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து சில காரியங்களை செய்யணும். கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியோ நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏலியோட பசங்க அப்படிதான் இருந்தாங்க. அவங்க லைஃப் எப்படி மாறிச்சா பாருங்க. இன்னும் பாருங்க 25 வாசிங்க. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால், மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். நியாயாதிபதிகள் ஒரு கோர்ட் இருக்கு, ஜட்ஜஸ் இருக்காங்க, அவங்க வந்து தீர்த்துருவாங்க. ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானாகில், ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வாரானில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் யார் என்றான். அல்லேலூயா. இல்ல போதும். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு மனிதன் வந்து பாவம் செய்தா ஜட்ஜ் இருக்காங்க, இந்த கோர்ட்ல வந்து கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜ் ரெக்டிஃபை பண்ணிடுவார், அது ஜஸ்டிஃபை இது பண்ணி நியாயத்தை செய்துவார். ஓகேங்களா. ஆனா கர்த்தருக்கு விரோதமா நம்ம பாவம் செய்தோமானால், அல்லேலூயா, அல்லேலூயா, நீ கர்த்தருக்கு விரோதமா நம்ம யாரும் பாவம் செய்யணும் நமக்கு தெரியுது. அல்லேலூயா, ஆமாவா? அதான் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம தைரியமா நம்ம உள்ள என்ட்ரு ஆகிறோம். இல்லைன்னா கர்த்தர் வந்து உள்ள வரதுக்கே நமக்கு கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கும். நான் இந்த மாதிரி பாவம் செய்து நான் எப்படி நான் சர்ச்சுக்குள்ள வருவேன், எப்படி நான் கர்த்தரை ஆராதிப்பேன், எப்படி கர்த்தரை முழுமனதோடு ஆராதிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கு. ஆனா நம்ம சபைக்கு வந்துட்டோம்னா கர்த்தருக்கு மீறுதலா நம்ம பாவம் செய்யல அர்த்தம். அல்லேலூயா. சப்போஸ் அது உள்ளத்துல நம்ம தவறா செய்தா கர்த்தரை மாற்று வராங்க. அதுவே நல்லவரே, இந்த மாதிரி காரியங்கள் வெளிப்படுதா இல்ல ஆண்டவரே, இந்த மாதிரி காரியங்கள் நிறைய பேர் தெரியாம இருக்கு ஆண்டவரே, ஆனா என் உள்ளத்துல இருக்கிற சபா இது மாற்று நேசம்னு சொன்னா கர்த்தர் மன்னிக்கிற தயாபலரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கேட்க, ஏன்னா வந்து மனுஷன் செய்தா ஈஸியா ரெக்டிஃபை ஆயிடலாம், ஆனா தேவனுக்கு விரோதமா செய்தா கர்த்தர் எப்போதும் அதை மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா. நம்ம சபை எப்படி தெரியுமா இருக்கணும், கர்த்தருக்கு நம்ம உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு செய்கிற காரியத்துக்கு நம்ம உண்மையா இருக்கணும், ஒவ்வொரு காரியத்துக்கும். ஓகேங்களா. இதுதான் ஏலியோட பசங்க. ஏலியோட மரணம் எப்படி இருந்துச்சு பாருங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓபினியும் பினகாசும் மாண்டார்கள். அல்லேலூயா. என்ன பண்றாங்க, ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போகும்போது என்ன பண்றாங்க, ஏலியோட பசங்களை வந்து என்ன பண்றாங்க, சங்கரித்து போட்டுறாங்க. அவங்க முடிவு எப்படி ஆயிடுச்சா, கர்த்தருடைய பெட்டியை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க மூலியமா. அப்புறமா இவங்க ஏலியோட பசங்க 2 பசங்களும் சங்கரிக்கப்பட்டாங்க. அப்படி போல நம்ம இருக்கக்கூடாது, நம்ம பிள்ளைகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோடு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் இப்படி ஆசீர்வதிக்கும். இப்படி வந்து கர்த்தர் நம்மள அது மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏலியோட பிள்ளைகள் போல நம்ம ஏலி வந்து அவர் பாருங்க சாமுவேலை நடத்தினார். ஆமாவா? சாமுவேலை எப்படி நடத்தினாரு, பயத்துல பக்தி எல்லாமே நடத்தினார். ஆனா அவங்க பிள்ளைகளை கண்டிக்கிறது அவர் விட்டார். அவங்க எப்படின்னா போட்டோம், அவங்க அந்த அட்வான்டேஜ் அவங்க பிள்ளைகளை எடுத்து என்ன பண்ணாங்க, பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நான் செய்ததெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொன்ன ஒரு அகங்காரம் வந்துச்சு அவங்களுக்கு. அதனால அப்படி இல்லாதபடி நம்ம பிள்ளைகள் ரொம்ப பரிசுத்தமா இருந்தாலும் நம்ம பிள்ளைகளை நடத்துறது நமக்கு அதிக நிச்சயமா இருக்குது. அதுக்கு நம்ம பரிசுத்தத்துல நம்ம நடத்தணும். ஓகேங்களா. யாரா இருந்தாலும் சரி கர்த்தர் வந்து அப்படிதான் விரும்புகிறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே கேரக்டர் வந்து சாமுவேலை பத்தி பார்க்கணும். சாமுவேல் எப்படி இருந்தாரா, கர்த்தருக்கு பயந்து நடந்தாரா. ஓகேங்களா. எடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சண்டல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். சாமுவேல் எப்படி தானா,
கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தார். கர்த்தரை நீங்க பாருங்க, சின்ன பசங்களை வந்து நீங்க எங்கெங்க கிளாஸஸ் அனுப்புற வந்து சர்ச்சுக்கு அனுப்புங்க, சண்டே கிளாஸ்க்கு அனுப்புங்க, கர்த்தருடைய வார்த்தையில் நடக்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கர்த்தருக்காக ஆராதிக்க அனுப்புங்க. அது வந்து கர்த்தருக்கு வந்து அது பிடிக்கிற காரியம். கர்த்தருக்கு விரோதமா சில காரியங்கள் பண்ணா கர்த்தர் அது அதான் பண்ணாரு, அது வந்து அழிச்சு போட்டுருவாங்க. அந்த காரியத்தை எப்படி ஏரியோட பிள்ளைகள் 2 பேர் அப்படியே சங்கரித்தப்பட்டாங்களோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது மாதிரி நடக்கக்கூடாது. ஆமாவா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? கர்த்தரோடு நம்ம இருக்கணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். சின்ன பசங்க நம்ம சபையில சின்ன பசங்க ஜோஷுவா இமானுவேலெல்லாம் நம்ம கூப்பிடுவேன், வாங்க சர்ச்சுக்கு வாங்க, நீங்க வெளியில போய் டைம் வேஸ்ட் பண்ண பண்ணி சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட வராங்க. அதே போல கொஞ்சம் பேர் வரும்போது கர்த்தர் சில பேர் சின்ன வயசுல இருந்தே அப்படியே கர்த்தருக்குள்ள வளருவாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா பெருசாகி ஒரு வாக்கு இருக்குங்களா, 5ல விளையாது, இதெல்லாம் கரெக்டா சொல்லுவோம், வசனம் சொன்னா சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. 5ல விளையாது, 50 கூட விளையாது சொல்லுவாங்க. அந்த சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம அதை மோல்ட் பண்ணி அப்படி உட்கார வச்சிட்டோம்னா அவங்க பெருசானா கூட அது வந்து அவங்க திங்கிங்லேயே இருக்கும். ஓகே, சின்ன பசங்க இருக்காங்க, இவங்க வந்து கர்த்தருக்காக நம்ம நடக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் இருக்கும். ஆமாவா? ஓகேங்களா? ஏன்னா நானும் பேரண்ட் தான், நானும் சின்ன பசங்கள நடத்தணும் அது மாதிரி. ஓகேங்களா? எல்லாருக்கும் சேஞ்ச் தரோம் சபைக்கு. ஆமென். ஒரே உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாமே நான் கேட்கிறேன், எங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த செய்தி தான். ஏன்னா வந்து நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படணும். நம்ம கர்த்தருக்கு பயப்பட ஜனமா நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ சாமுவேல் பாருங்க கர்த்தரோடு நடந்தார். அவர் சந்ததி எப்படியாச்சா? சந்ததியில பாருங்க 1 சாமுவேல் 3:19 வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான். இங்க பாருங்க, சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஆமென். சாமுவேல் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் வந்து கீழே விடல. ஓகேங்களா? புரியுதா? நம்ம ஏதாச்சும் ஒரு ஃப்ளோல ஒரு தப்பா சொல்லிட்டாங்களோ, கர்த்தர் வந்து சாமுவேல் அப்படி சொல்லிட்டாங்களோ கர்த்தர் அந்த வார்த்தை கீழே விழாம அந்த வார்த்தையை கனப்படுத்தினாங்க. அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தர் சாமுவேலோடு இருந்தபடியா ஏலியாவும் பசங்க கூட கர்த்தர் இல்லை. ஏன்னா வந்து கர்த்தரை மறுதளிச்சாங்க, கர்த்தருடைய விரோதமா சொன்னாங்க. ஆனா சாமுவேல் பாருங்க கர்த்தரோடு நடந்தார். கர்த்தர் சாமுவேல் ஆசீர்வதித்தார். அவர் என்ன பண்ணாரா? He grew and the Lord was with him. கர்த்தர் அவனோடு இருந்தால அவர் நல்லா வந்து போனார். ஓகேங்க. சாமுவேல் வந்து நல்லா தீர்க்கதரிசியா மாறினாங்க. நிறைய பேருக்கு வந்து தாவீதே அபிஷேகம் பண்ணுறது தீர்க்கதரிசியா மாறினாங்க. நிறைய பேர் சாமுவேல்கிட்ட வந்து செய்தி கேட்டாங்க, என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறாங்க. ஓகேங்களா? அது போல நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும். ஆமா, புரியுதா? அல்லேலூயா. சோ கர்த்தருக்கு பயந்தா நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஒரு 4 வசனம் சொல்லிட்டு முடிக்க போகிறேன். Proverbs 14:27 கடைசி முடிச்சிட்டேன். இது எல்லாம் ஆயிட்டீங்க. அல்லேலூயா. நம்ம எதுக்காக கர்த்தருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயந்தா நமக்கு என்ன நடக்கும்? Proverbs 40:27 நீதிமொழிகள் 14:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஃபவுண்டன் ஆஃப் லைஃப், ஜீவ ஊற்று. அது வந்து ஜீவ ஊற்றுனா ஃபவுண்டன் ஆஃப் லைஃப். நம்ம ஃபவுண்டன் பார்த்துருக்கீங்களா? ஃபவுண்டன் என்ன தெரியுமா? எல்லாம் ஃபவுண்டன் ஓகேங்களா? ஒரு பைக் மாதிரி அந்த ஃபவுண்டன் வந்தே தண்ணி வந்தே இருக்கு எப்பவுமே. ஊற்று வந்தே தண்ணி. அதே போல கர்த்தருக்கு பயப்படுதல் ஊற்று அப்படின்னா ஃபவுண்டன் ஆஃப் லைஃப், ஜீவனுக்கு ஊற்று. நம்ம லைஃப் கர்த்தருக்கு பயந்தா நம்ம லைஃப் அப்படியே பெருகி கொண்டே இருக்கும். வற்றாத நீர் ஊற்று போல நம்ம பெருகி கொண்டே இருக்கும். ஓகேங்களா? 2 லூக்கா 1:40 Luke 1:50 அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு, அவருக்கு கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம பயந்தா அவருடைய கிருபை எப்படி இருக்குமா? தலைமுறை இந்த ஜெனரேஷன் மட்டும் இல்ல, தலைமுறைக்கும் கர்த்தருடைய கிருபை நம்மளோட இருக்கு. ஓகேங்களா? நம்ம பேரண்ட்ஸா இருக்கணும், நம்ம சில்ட்ரன்ஸ் தலைமுறைவா கர்த்தருடைய கிருபை அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, ஒண்ணுமே எதிர்பார்க்காதவங்களுக்கு கொடுக்குறதா கிருபை மீனிங் தெரியுங்களா? அவங்களுக்கு ஒண்ணுமே எதிர்பார்க்க அவங்க வந்து அந்த சான்ஸே இல்லை. ஓகேங்களா? ஒரு MBA படிச்சிருக்கா ஒரு பையன், MBA படிச்சுட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்து அவனுக்கு வந்து கரெக்டா இருக்குது, இவங்க வந்து இதுதான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நார்மலா ஒரு பிகாம் படிச்சுட்டு அந்த போஸ்ட்டுக்கு வரவானா டவுட் தான், அது சான்ஸே இல்லை, இதே இல்லை. ஆனா கிருபை எப்படின்னா பிகாம் படிச்சிருந்தாலும் அந்த போஸ்ட்டுக்கு வைக்கிறது தான் கிருபை. புரியுதுங்களா? ஒருத்தருக்கு வந்து
1 லட்சம் ரூபாய் சம்பளம். யாருக்கு நல்லா படிச்சவனுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம். ஓகேங்களா? ஒண்ணுமே படிக்கல, நார்மலா இருக்கிற அவன் வந்து ஒரே கர்த்தருக்கு மட்டும் கீழ் பண்றானா, கர்த்தர் வந்து 1 லட்சம் ரூபாய் அவனுக்கு எதுவுமே செய்யாமே கொடுக்கறதா கிருபை. உங்களுக்கு எப்படி புரிஞ்சுங்களா? அத்தா கிருபை. நம்ம எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம். கர்த்தர் கிருபை. ஆண்டவருக்கு தெரியுமா, நம்ம பாருங்க, நம்ம இருப்பதே இயேசுவோட கிருபை தான். நிறைய பேருக்கு வந்து இந்த சான்ஸ் கிடைச்சிருக்க மாட்டாங்க. நிறைய கோடிக்கணக்கா இருக்கும், அவங்களுக்கு நிறைய வியாதிகள் உடம்புல இருக்கும், அவங்க நைட்ல தூங்க மாட்டாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நமக்கு ஒண்ணுமே இல்லாத கர்த்தர் வந்து நிம்மதியா நம்ம தூங்க வைக்கிறாரு. அதுலயா நிம்மதியா நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கிறாரு. போகும்போது நம்ம பஸ்ல நம்ம அதே 2 வீலர் தான் போறோம், போகும்போது வேற ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஆனா நமக்கு ஆக்சிடென்ட் ஆகல. எதுக்கு? கர்த்தர் கிருபை நம்ம மேல இருக்கு, நம்ம பிள்ளைகள் மேல இருக்கு. நம்ம போகும்போது கர்த்தர் பாதுகாரு. அதுதான் அநாதி கிருபை. அண்ணன் சொல்லுது, கர்த்தருக்கு நீங்க பயந்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபை தலைமுறைக்கும் உங்க கூட இருக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கர்த்தருக்கு அந்த விசேஷமான காரியம் கர்த்தருக்கு பயப்படுறது. நீங்க வந்து ஆசீர்வாதம் கேட்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு பங்களா கொடுங்க, எங்களுக்கு கார் கொடுங்க, எங்களுக்கு வந்து 2 வீலர் கொடுங்க, சைக்கிள் கொடுங்க, எங்களை ஆசீர்வாதிங்க, எங்க பிள்ளைகள் ஃபாரின்ல படிக்கணும், இது வந்து அவங்க இவ்வளவு பேர் வரணும், அங்க பண்ணணும், நிறைய பேர் கேட்கலாம். அதெல்லாம் காட்டிலும் ஆண்டவரே உங்களுக்கு பயப்படுற பயத்தை கொடுங்க ஏசப்பா. அல்லேலூயா. அவர் பயப்படுற பயத்தை மட்டும் நமக்கு பார்த்துட்டோம்னா, அவருக்கு பயந்தோம்னா கர்த்தர் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க, அவைகள் அப்போது இவைகள்லாம் கொடுக்கப்படும். நம்ம தேடி போக தேவையில்லை. நன்மை கிருபையை நம்ம என்ன பண்ணோம், நம்மள ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எப்பரா இருந்தால் நன்மை தீமை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து இல்ல நம்ம வந்து ஒரு பங்களா கூட போலாம் அப்படி நம்ம நினைக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், அது நம்மள தேடி வரும். கர்த்தர் ஆமெவா. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நம்ம போக மாட்டோம், நம்மளே ஆசீர்வாதமா இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் அப்படித்தான் நம்ம ஆசீர்வாதம். எப்படின்னா கர்த்தருக்கு பயப்படணும். அல்ல எல்லாமே நீங்க ஆசீர்வாதம் கேட்கும்போது நல்லா சந்தோஷமா ஓகே, நான் பங்களா கேட்குதா அப்படி கேட்குதா, ஆனா முதலாவது காரியத்துங்களா கர்த்தருக்கு பயப்படணும். அல்லேலூயா. நம்மள ஒரு டிசிஷன் எடுங்க, ஆண்டவரே நான் உமக்கு பயந்து எது நடந்தாலும், ஒரு வார்த்தை பேசினாலே ஏசப்பா உமக்கு பயந்து நான் பேசினேன் ஏசப்பா, ஒரு காரியம் நடந்தாலும் ஏசப்பா உமக்கு பயந்து இந்த காரியங்களை செய்யணும் ஆண்டவரே. எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா ஆண்டவரே, உங்களுடைய காரியத்தை உங்களுக்கு பயந்து ஆண்டவரே செய்யுமான்னு சொல்லிட்டு உமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி நான் செய்யறேன் ஆண்டவரே. நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது தவறான ஃப்ரெண்ட்ஸ் நாங்க சேர்த்துக்காத படிக்கு, தவறான ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஐக்கியம் இல்லாத படிக்கு எங்களுக்கு நீங்க நடத்துங்க ஏசப்பா, அந்த பயத்திலே எங்களை நடத்துங்க ஏசப்பான்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் இதெல்லாம் மாற்றுவார். இதெல்லாம் நமக்கு அப்படியே கூட அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்து நடந்துட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது ப்ராவர்ப்ஸ் 16:16 ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், அது ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுறதுல ஜீவ ஊற்று. ரெண்டாவது வந்து கர்த்தருக்கு பயப்படுறது அவர் கிருபை தலைமுறையா இருக்கும். ஓகேங்களா? சரி விட்டுருங்க, இது ரெண்டு போதும். ப்ராவர்ப்ஸ் 16 ஒரு 2 வருஷம் சொல்லட்டுமா? ஓகேங்களா? பரவாயில்லையா உங்களுக்கு? டைம் ஆயிடுச்சா? இல்ல பரவாயில்லை. ப்ராவர்ப்ஸ் 16 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால், நீங்க பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுறதுனால், நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். மனுஷர்கள் தீமையை விட்டு விலகு, டிபார்ட் ஃப்ரம் ஈவில். நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா தீமை ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அல்லேலூயா. நம்ம தீமையை விட்டு விடணும்னா விட மாட்டோம். ஓகேங்களா? ஒரு தவறான பழத்தை நம்ம கையில வச்சுன்னு போனா போவாது. ஆனா கர்த்தருக்கு பயந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த தவறான காரியம் போயிடும். அல்லேலூயா. அதுதான். ஓகேங்களா? தேர்ட் வந்து ஃபோர்த் வந்து எடுத்துக்கணும். உபாகமம் 5:29 கடைசி வசனம் முடிச்சு. அல்லேலூயா. உபாகமம் 5:29 அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாய் இருக்கும். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி, என்றென்றைக்கும் இங்க பாருங்க, அவர்களும் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் forever நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து. ஓகே போதும். அவங்க என்னாலும் எனக்கு பயப்படணும். ஓகேங்களா? அவர்களும் அவங்க பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா, நீங்க நல்லா இருக்குமா, உங்க பிள்ளைகள் நல்லா இருக்குமா? அல்லேலூயா.
அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும்னா உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு நம்ம பயப்படணும். ஓகேங்களா? புரிஞ்சா? ஒரு சின்ன சமரி சொல்லிட்டு முடிச்சிடும். ஓகேங்களா? முதலாவது வந்து எது தேவ பயம், அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, அவர் டைம்ல வந்து எல்லாமே கர்த்தருக்காக செய்யறது, அவர் எந்த ஸ்தானத்துல இருக்கிறாரோ அதை நினைச்சு நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறது தான் கர்த்தர் பயம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு ஏற்ற பயம். ஓகே, யாரு வந்து கர்த்தரை பயப்படணும்? யாரு? பூமி எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படணும். அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களாக நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படணும். ஓகேங்களா? நம்ம பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு நம்ம பயத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் ஃபியர் ஆஃப் காட். நம்ம யாருக்காக பண்ண சொல்றது? ரெண்டாவது வந்து மூணாவது நான் சொன்னேன், எது தீமை, எது வந்து யார் வந்து கர்த்தர் பயப்படாம எப்படி அழிச்சு பண்ணாங்க, கர்த்தர் பயந்தவங்க அவங்க எப்படி இருந்தாங்க. ஏலியோட பசங்க 2 பத்தி பேசினேன். அப்புறம் வந்து சாமுவேல் எப்படி வந்தாருன்னு சொன்னேன். ஓகேங்களா? கடைசியா வந்து 4 விஷயம் உங்களுக்கு சொன்னேன். நீங்க கர்த்தருக்கு பயந்தா என்ன நடக்கும்? முதலாவது வந்து நீங்க வந்து ஜீவ ஊற்றா இருப்பீங்க, ஃபவுண்டர் ஆஃப் லைஃப். செகண்ட் வந்து என்ன பண்ணுங்க? உங்க கர்த்தருக்கு கிருபை தலைமுறையாய் உங்களுக்கு இருக்கும். மூணாவது வந்து நீங்க வந்து கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தீமை உங்க விட்டு விலகி போடும். தீமையா நம்ம நினைச்சா இந்த குடும்பம் வந்து தீமையா இருக்கிறான்னு சொன்னா நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா தீமையா அப்படியே விலகி போயிடுமா, உங்களை விட்டு அப்படியே ஓடி போயிடும். அல்லேலூயா. evil will depart from you. அல்லேலூயா. நாலாவது வந்து நீங்களும் உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா நன்றா இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படணும். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கர்த்தருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே இந்த பயத்தை கொடுத்த எல்லா கண்களை மூடி கொஞ்சம் நம்ம இந்த நேரத்தை வந்து நம்ம பிரயோஜனமா ஆண்டவரே யாருக்குமே கொடுக்காத இந்த நேரத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நம்ம ஸ்பிரிச்சுவலா நம்ம க்ரோ ஆனாலும் நம்ம ஸ்பிரிச்சுவலா சில காரியங்கள் நமக்குள்ள வரணும். கர்த்தருக்கு பயப்படணும். நம்ம எல்லாமே செய்து நம்ம எல்லாமே ஆண்டவரே என்ன பார்க்கல அவருக்காக நான் எல்லாமே செய்து கர்த்தருக்கு பயந்து செய்யும் போது தான் கர்த்தர் வந்து என்ன பண்றாரா அதை வந்து நன்மையா செய்து முடிப்பாரா. கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே சில காரியங்கள் நான் பயத்தோடு செய்ய கிருபை கொடுங்க இயேசுப்பா. எந்த காரியத்துல இருந்தாலும் இயேசுப்பா, எங்க வீடு விஷயமா இருந்தாலும், எங்க ஆபீஸ் விஷயமா இருந்தாலும் இயேசுப்பா, எங்க வேலை விஷயமா இருந்தாலும் ஆண்டவரே, எங்க ஊழியமா இருந்தாலும் இயேசுப்பா, ஒவ்வொரு காரியமா இருந்தாலும் எந்த பிசினஸா இருந்தாலும் இயேசுப்பா, உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாங்க இயேசுப்பா. கர்த்தர் பாருங்க, சிறியோரும் கர்த்தருக்கு பயந்த சிறியோரும் பெரியோரும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாரா. சங்கீதம் 115 சொல்லுங்க ஆண்டவரே, சிறியோரும் கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்க சொல்லுங்க. கொஞ்ச நேரம் சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை தாங்க இயேசுப்பா, உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க இயேசுப்பா. ஒரு விஷயங்களை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இயேசுப்பா, ஒரு விஷயத்தை ஆவியானவரே இறங்கி மனதாக ஜெபிக்கிறோம் ஆவியானவரே இறங்குங்க ஆண்டவரே இயேசுப்பா. உங்களுக்கு துதிக்கிறோம் இன்றைய அவங்க லைஃப் மாறட்டும் இயேசுப்பா. நவம்பர் மாதத்திலே அவங்க காரியங்கள் எல்லாம் மாறட்டும். ஒருவேளை அவங்க தீமையான காரியங்கள் இருந்தால் அதை மாற்றுங்க இயேசுப்பா. எல்லாத்தையும் இயேசுப்பா ஒரு விடுதலை கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமான 1000 ஜனங்கள் வரலாம் இயேசுப்பா, ஆனால் நீங்கள் அதை மாற்றுகிற தேவனா இருக்கிறீங்க. உங்களுக்கு பயக்கும் போது எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு தருகிற தேவனா இருக்கிறீங்க இயேசுப்பா. தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க ஆண்டவரே, உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாங்க இயேசுப்பா. உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை தாங்க இயேசுப்பா. தீமை விட்டு விலக கிருபை கொடுங்க ஆண்டவரே. சில காரியங்கள் எங்களுக்குள்ள தீமையா இருந்தா, எங்க பேச்சு, எங்க வார்த்தைகள், எங்க சிந்தனைகள், எங்க யோசனை தீமையா இருந்தா, எங்க செயல்கள் தீமையா இருந்தா ஒரு விஷயம் மாற்றுங்க இயேசுப்பா. உண்மை போல எங்களை மாற்றுங்க இயேசுப்பா. அனுதினமும் உமக்காக நாங்கள் ஆண்டவரே புதிதாக்கப்பட்ட உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறேன்னு சொல்றது போல இயேசுப்பா, எங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படும் இயேசுப்பா. எங்க லைஃப், எங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் இயேசுப்பா ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள ஐக்கியமா இருக்கிற இயேசுப்பா. சொல்லுங்க, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுப்பா. ஆண்டவரே ஏதோ ஒரு நார்மலான கிறிஸ்துவர்களா இல்லாதபடிக்கு இயேசுப்பா உங்களோடு நெருங்கி இருக்கிற ஒரு பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. மாற்று கேளுங்க இயேசுவே. ஸ்தோத்திரம். இப்போதே வீட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற வீடா மாறட்டும் ஆண்டவரே. எல்லா தீமையான காரியங்கள், வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு தீமையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் இயேசுப்பா. செபிக்க கூடாதபடி இருக்கிற தடைகள், வேதத்தை வாசிக்க கூடாதபடி இருக்கிற தடைகள் ஆண்டவரே, உம்மோடு நெருங்காத இருக்கிற தடைகள் இயேசுப்பா எல்லாத்தையும் உடைத்து போடுங்க இயேசுப்பா. தீமையானவரே ஒவ்வொரு காரியத்தையும் இயேசுப்பா தீமையில ஒரு விடுதலை கொடுக்கும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா வீட்டில் யாராவது விரோதமா இருந்தா, சபைக்கு வரது விரோதமா இருந்தா எல்லாத்தையும் மாற்றுங்க இயேசுப்பா. ஓ பிரைஸ் ஜீசஸ். வீட்டில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். வீட்டில் ஒரு ஜெபாவி ஊற்றப்படட்டும் இயேசுப்பா. எல்லா சிந்தனைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஓ கர்த்தருக்கு பயப்படாத இருக்கிறபடி இருக்கிற எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போகட்டும் ஆண்டவரே. Let it be broken in the name of Jesus, oh God. இயேசுவே உம்மோடு நாங்கள் நிறைய இருக்கணும் ஆண்டவரே. அந்த பாவமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது ஆண்டவரே. அந்த அடிக்ஷன்களை மறுபடியும் நாங்கள் போகக்கூடாது ஆண்டவரே. அப்பா எங்களை மாற்றுங்க, தொடுங்க ஆண்டவரே. ஓ நீ பாபா மகிமை. நான் சொல்ல கடைசியா சொல்றேன், 4 ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா கர்த்தருக்கு நம்ம பயப்படணும். சொல்லுங்க ஆண்டவரே, அந்த பயத்தை தாங்க ஆண்டவரே. ஆராதிக்கிற நேரத்தில் நம்ம வர கிருபை கொடுங்க இயேசுப்பா. ஆராதிக்கும் போது பயபக்தியோடு ஆராதிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. பயத்தோடு நடக்கத்தோடு
ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு நம்ம பயந்து இருக்கும்போது நிச்சயமாகவே நம்ம கேட்கிறது ஜெபிக்கிறதுக்கும் நம்ம வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஓ thank you Jesus, thank you Lord, thank you Lord. இயேசுவே யார் ஜெபித்தாங்களோ அவங்க எல்லா ஆண்டவரே உங்களுடைய பயத்தை கொடுத்து மடிக்காமல் செய்யுங்க. எது செய்தாலும் நீங்க எங்களோட இருக்கிறீங்க, நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பயத்தை கொடுங்க இயேசுவே. Thank you Jesus, thank you Lord.